ஸோ ஆன்மீக ரீதியா கல்லுப்பின் மகத்துவங்கள் என்ன, கல்லுப்பை வந்து ஆன்மீகத்துல எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்? திருஷ்டி சுத்தி போடுறதுக்கு கல்லுப்பை வந்து பயன்படுத்துகிறோம். மற்றபடி கல்லுப்பு வந்து இருக்கக்கூடிய துர்சக்திகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து உப்புக்கு வந்து உண்டு. ஸோ கடல்ல இருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த கல்லுப்பு, ராமேஸ்வரத்தில் வந்து உப்பு லிங்கமே இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியல. நம்ம ராமநாதர் சுவாமி சன்னதியில் இது வந்து சீதா பிராட்டியார் பிடித்த லிங்கம் ராமநாதர் சுவாமிக்கு. அங்கே 2 லிங்கம் ரொம்ப. இந்த நவராத்திரிக்கு நான் 2 பிளான் வச்சுருக்கேன். ஒன்று சுவாசினி பூஜை பண்ணலான் இருக்கேன், இல்லை விளக்கு பூஜை பண்ணுவேன். இது 2ல் ஏதாவது ஒன்று நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் சுவாசினி பூஜைன்னா சுண்டலாவே கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தன்மை கொண்டது, மகாலட்சுமியோட அம்சம். உப்பு இருக்கிற இடம் வந்து நிறைஞ்சிருக்கும், அது குறையக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எப்பவுமே நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலுமே அங்கே ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும். ஸோ அதனுடைய நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன் ஸ்ரீவித்யா. மக்கள் எல்லாம் நம்மளுடைய திருவேற்காடு விளக்கு பூஜை பார்த்துருப்பாங்க. அதில் நானும் ஒரு 2-3 கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் நவராத்திரி போதும் இந்த மாதிரியான ஒரு விளக்கு பூஜை வந்து திருவேற்காட்டில் நாங்கள் பண்ணுவோம். நிறைய பேர் இந்த தடவை கலந்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. ஏன்னா எனக்கே அந்த கோவில் வந்து புதுசு. ஸோ அந்த கோவிலோடைய டேர்ம்ஸு அந்த இதெல்லாம் எனக்கும் தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து யார் உங்களுக்கு நீங்கள் விளக்கு பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் ஸ்ரீவித்யாட்டையே முன்னாடியே சொல்லி வச்சுருங்க. அப்போ நமக்கு வேணுங்கிறவங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்தி நம்ம சொல்லலாம். ஒரு இது வந்து மீடியாவில் நம்ம போடும் பொழுது எத்தனையோ பேர் நான் வரணுங்கிறாங்க, வெளியூரில் இருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்டு தனித்துமே நானுமே வந்து திருவேற்காடு இல்லாமல் இந்த நவராத்திரியும் போது ஒரு விளக்கு பூஜை நானும் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது என்ன ஏதுங்கிறத நம்ம ஆன்மீக பரிகார சேனல் மூலமாக ஸ்ரீவித்யா உங்களுக்கு சொல்லுவாங்க. விளக்கு பூஜையில் நீங்கள் கலந்துக்கணுன்னா ஸ்ரீவித்யாவோடைய இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மேடம் எப்போ விளக்கு பூஜை பண்ணுறாங்களோ எங்களை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் நான் சென்னையில் தான் பண்ணுவேன். வெளியூர்காரங்க மன்னிச்சுக்கோங்க. சென்னையில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் முன்பதிவு வந்து போட்டு வைங்க. நான் எப்போ பண்ணுறேனோ உங்களுக்கு அவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க. உங்களுக்கு வர சந்தர்ப்பப்பட்டால் வாங்க, சௌகரியப்படும் போது வாங்க. கண்டிப்பா மேம். என்ன நிறைய பேர் கேட்டு கலந்துக்க முடியல அப்படின்னு இந்த தடவை டிசப்பாயிண்ட் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம முன்கூட்டியே சொல்லிடலாம். நீங்க சொல்ற மாதிரி அவங்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு நேமா மட்டும் புக் பண்ணிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணா கரெக்டா இருக்கும். அதாவது இந்த நவராத்திரிக்கு நான் 2 பிளான் வச்சிருக்கேன். ஒன்று சுவாசினி பூஜை பண்ணலான் இருக்கேன், இல்லை விளக்கு பூஜை பண்ணுவேன். இது 2ல் ஏதாவது ஒன்று நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் சுவாசினி பூஜைன்னா சுமங்கலிக்கு நம்ம அவங்களுக்கு காலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவங்கள அம்பாலாக பாவிச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வெத்தலைப்பாக்கு கொடுக்கறது தான் சுமங்கலி பூஜை. ஸோ சுவாசினி பூஜை பண்ணலான் இருக்கோம். இதில் எது நான் பண்ண போகிறேங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நிச்சயமா மேம். மேம் இன்னைக்கான டாபிக் வந்து பெண்களுக்காக நம்ம வந்து நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் மேம். பெண்கள் தினம் அன்றாட வாழ்க்கையில பெண்கள்னு இல்லை எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய உப்பு மேம், கல்லுப்பு அப்படின்றது இப்ப ரொம்ப குறைஞ்சி அது சால்ட்டா மாறிடுச்சு. நிறைய சால்ட்டை தான் யூஸ் பண்றாங்க. ஆனா ஆன்மீகத்துல இந்த கல்லுப்புக்கு தனி இடமே இருக்கு. ஸோ ஆன்மீக ரீதியா கல்லுப்பின் மகத்துவங்கள் என்ன, கல்லுப்பை வந்து ஆன்மீகத்துல எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எதற்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது? கல்லுப்பு வந்து உங்களுக்கு விஷத்தன்மையை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து உப்புக்கு வந்து எப்பொழுதுமே உண்டு. ஸோ நம்ம திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு கல்லுப்பை வந்து பயன்படுத்துகிறோம். மற்றபடி கல்லுப்பு வந்து பெருசாக ஆன்மீகத்தில் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கோவில்கள்லாம் போனீங்கன்னா சமயபுரமாக இருக்கட்டும், வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கட்டும், உப்பு வந்து அங்கே கொட்டி வைப்பாங்க. ஸோ உப்பு வந்து ஒரு ரோக நிவாரணின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய துர்சக்திகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து உப்புக்கு வந்து உண்டு. ஸோ கடல்ல இருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த கல்லுப்பு வந்து சமைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். உடலில் வந்து நமக்கு அந்த அயோடின் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நமக்கு பேலன்ஸ் பண்ணுறது வந்து அயோடியனை கொடுக்கக்கூடியது வந்து உப்பு தான். ஆன்மீகம்னு பார்க்கும் பொழுது பெருசாக ஆன்மீகத்தில் ஒரு உப்புக்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் திருஷ்டி சுத்தத்துக்கு அதர்வண வேதத்துலலாம் வந்து நம்ம உப்பை வந்து பயன்படுத்துகிறோம். இந்த உப்பு வந்து
ராமேஸ்வரத்தில் வந்து உப்பு லிங்கமே இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியல. நம்ம ராமநாத சுவாமி சன்னதியில் இது வந்து சீதா பிராட்டியார் பிடித்த லிங்கம். ராமநாதர் சுவாமிக்கு அங்கே 2 லிங்கம் ரொம்ப விசேஷம். ஸோ மண்ணினால் ஆன லிங்கம் வந்து சீதா பிராட்டியார் பிடிச்சாங்க. அதுக்குமே டெய்லி அபிஷேகம் பண்ணுறோம், அது கரையிறது இல்லை இல்லையா அந்த மண்ணு லிங்கம். அடுத்தது ஆஞ்சநேயர் வந்து காசியிலேருந்து லிங்கம் கொண்டு வராரு, விஸ்வநாத சுவாமி. இந்த 2மே அங்கே ரொம்ப விசேஷம். ராமநாத சுவாமியும் சரி விஸ்வநாத சுவாமியும் சரி ரொம்ப விசேஷம். இது இல்லாமல் பாஸ்கர ராயர் அப்படின்னு சொல்லி ஒரு அம்பாளினுடைய பக்தர், ஒரு எப்போவுமே நமக்கெல்லாம் இந்த விதண்டாவாதம் இல்லை குதர்க்கமாக பேசுறதுக்குன்னு யாராவது இருப்பாங்க. அப்போது சீதா பிராட்டியார் பிடிச்ச லிங்கம் வந்து உண்மை கிடையாது, அது மண்ணினால் ஆன லிங்கம், அது வந்து அபிஷேகம் பண்ணால் கரைஞ்சிரும் அப்படின்னு விவாதம் பண்ணும் பொழுது பாஸ்கர ராயர் அப்படிங்கிறவர் வந்து அவர் அம்பாள் பக்தர். அவர் வந்து சொல்கிறார், அவர் வந்து உடனே உப்பில் வந்து லிங்கம் பிடிக்கிறார். இப்போ இதில் ஜலம் விடு, இதில் அபிஷேகம் பண்ணு, கரையிறதா பாருங்கும்போது அது கரையலை. இன்றைக்கும் அந்த லிங்கம் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்க அந்த உப்பு லிங்கம் பாஸ்கர ராயர் வந்து கொடுத்தது. ஸோ அவர் சொல்கிறார், மனிதனாகிய நானே பிடிச்ச லிங்கம் கரையாத பொழுது உலக மாதா தெய்வமாகிய பூமாதேவி அந்த பிராட்டியார் பிடிச்ச லிங்கம் கரையுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இந்த உப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம லிங்கமாக பிடித்து தெய்வத்தை வந்து நம்ம வணங்குகிறோம். ஆன்மீகத்தில் நமக்கு உப்புக்கு ஒரு பெரிய மகத்துவம் என்ன அப்படின்னா, உப்பு இருக்கிற இடத்துல வந்து நமக்கு ரோக நிவாரணி. வைத்தீஸ்வரன் கோயில், சமயபுரம், அதே மாதிரி குணசீலம், இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் நம்ம வந்து உப்பு கொட்டுறது வந்து வழக்கமாக இருக்கு. ஜென்ரலாகவே கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தன்மை கொண்டது, மகாலட்சுமியோட அம்சம். உப்பு இருக்கிற இடம் வந்து நிறைஞ்சிருக்கும், அது குறையக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதானா மேம்? அக்ஷய திருத்தியை அன்னைக்கு உப்பு வாங்குவோம் நம்ம. ஸோ அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் வந்து கல்லுப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம். அது கல்லுப்பு வந்து அந்த ஜாடியில் வந்து நிறைஞ்சு இருந்தால் நமக்கு மகாலட்சுமி வந்து வீட்டில் தங்குவா அப்படிங்கிறது சொல்கிறது உண்டு. ஏன்னா கடல்லேருந்து வர்றது தானே, கடல்லேருந்து வந்த எந்த பொருளாக இருந்தாலும் அது மகாலட்சுமி அம்சம் கொண்டது தான். சங்காக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி கடல்ல இருந்து தான் நமக்கு காமதேனு வந்தா. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடல்லேருந்து வந்த அனைத்து பொருள்களுமே மகாலட்சுமி அம்சம் கொண்டது தான். உப்பு வாங்கக்கூடாத நாட்கள் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருக்கா மேம்? வாங்கலான்னா எந்த நாட்களில் வாங்கலாம்? வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வாங்கலாம், சுக்கிரவாரத்தில் ரொம்ப விசேஷம். வாங்கக்கூடாத நாட்கள் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஓகே மேம். உப்போட தன்மை என்ன, உப்போட தாத்பரியம் என்ன, நீங்க சொல்லிதான் எனக்கு ஆக்சுவலா ராமேஸ்வரத்துல உப்பு லிங்கம் இருக்கு அப்படின்றது தெரியும். ஏன்னா இந்த மெயின் சிவலிங்கம் வந்து மண்ணாலானது, சீதா தேவி பிடிச்சதுன்னு தெரியும். பட் உப்பாலான சிவலிங்கம் வந்து எனக்கே தெரியல. அடுத்த போகும்போது கண்டிப்பா போய் பிராகாரத்துக்கு பின்னாடி இருக்கு. அதாவது பிராகாரத்துக்கு இப்படி வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து உங்களுக்கு ஒரு ருத்ராட்ச மண்டபம் வரும். ஒரு சிவன் வந்து ருத்ராட்சத்துல அந்த மண்டபத்துல வந்திருப்பார். அதை தாண்டி நீங்க வரும்போது அந்த உப்பு லிங்கம் இருக்கும். நிச்சயமா பொதுமக்களும் ஆன்மீக பரிகார நேயர்களும் அந்த உப்புலிங்கத்தை பார்க்கணும். ஏன்னா ராமேஸ்வரன்றது ஒரு புண்ணிய பூமி, அங்க இப்படி ஒரு சிவலிங்கம் இருக்கு அப்படின்றது நிச்சயமா எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா எப்பவுமே நீங்க எந்த கோயிலுக்கு போனாலுமே அங்க ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும். ஸோ அதனுடைய நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மண்ணில் மட்டும் நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், இந்த மண்ணில் இல்லாத கோவில்களே கிடையாது, இல்லாத அற்புதங்களும் கிடையாது. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு மகிமை உண்டு. கண்டிப்பா மேம். ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் இன்னைக்கு கல்லுப்பை பத்தி சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். வணக்கம்.